ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறது, நீங்க ரொம்ப காதலிச்ச ஒரு நபர் உங்க மேல எக்ஸ்ட்ரீமான கோபத்துல இருந்தாலுமே உங்களுக்கு போன் செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட் பண்ணும்போது தான் பாத்தீங்கன்னா மேற்கொண்டு எங்களோட லைஃப்ல நிறைய நெகட்டிவா வருதுங்க அப்படிங்கறத நிறைய பேர் சொல்லுவாங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு நெகட்டிவ் வரல, எங்களுக்குள்ள இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வரவே கிடையாது. ஒரு ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறதுக்காக நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணேன். அது என்னடனா மேற்கொண்டு பயங்கரமான நெகட்டிவ் கொண்டு போயிருச்சு. அந்த நேரத்தில் என் சரௌண்டிங் ரொம்ப நெகட்டிவா பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதனால நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்றதே நிறுத்திட்டேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு ஒரு மெத்தடு அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளமா இருக்கா, நான் இந்த மெத்தட் பண்ணணும். எனக்கு ஃபினான்ஷியலா ப்ராப்ளமா இருக்கா, நான் இந்த மெத்தட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்ஃபேக்ட் ப்ராப்ளத்துக்கு தகுந்த மெத்தட் அப்படிங்கிற மெத்தடே கிடையாது. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மெத்தட்ஸ் எல்லாம் எப்படி உருவாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் ஒரு வகை முயற்சி பண்றேன், எனக்கு அது சூட்டபிளா இருக்கனால எனக்கு அது சக்சஸ் கிடைச்சிச்சுன்னா அதுக்கு நான் ஒரு பேரை கொடுத்து இந்த மெத்தடு 555 மெத்தடு, டெஸ்லா மெத்தடு, இல்லாட்டி உங்களுக்கு வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் மெத்தடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேரை வச்சு கொடுக்குறாங்க. ஆனா உண்மையிலே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மெத்தடு ப்ராப்ளத்துக்கு கிடையாது, மெத்தடு நமக்கு தான். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, உங்களுக்கும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம், எனக்கும் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கலாம். ஆனா நான் எல்லா விஷயங்களுமே பாத்தீங்கன்னா ஒரு தெய்வீக தன்மைப்படி கடவுள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே கடவுள் பார்த்துப்பாரு, எனக்கு கொடுக்கறது எல்லாமே கடவுளோட தன்மை தான், எது நடந்தாலுமே அது கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க எல்லாத்தையுமே ரொம்ப லாஜிக்கா பார்க்கக்கூடிய ஒரு பர்சனா இருக்கீங்க. இது ஏன் இப்படி நடக்குது, இது எதனால நடக்குது அப்படின்னு எல்லா விஷயங்களுமே லாஜிக்கா பாக்குறீங்க அப்படின்னா, நீங்களும் நானும் ஒரே மெத்தடை பண்ணா கண்டிப்பா நம்ம ரெண்டு பேருக்குமே ஒர்க் அவுட் ஆகாது. பிகாஸ் நான் பாத்தீங்கன்னா நான் பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே எனக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அவன் பார்த்துப்பான்னு பார்ப்பேன். நீங்க எப்படி பார்ப்பீங்க? அப்படிலாம் கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் இருக்குன்னு சயின்டிஃபிக்கா பார்ப்பீங்க. ஸோ உங்களுடைய குணம் வேற மாதிரி இருக்கும், ஏன் குணமா வேற மாதிரி இருக்கும். ப்ராப்ளம் ஓரளவு காமனா இருந்தாலுமே நம்மளுடைய குணங்கள் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்க குணத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்க கேரக்டருக்கு தகுந்த மாதிரி மெத்தட் சூஸ் பண்ணணும். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில பேருக்கு எழுதுறதே பிடிக்காது. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் 555 மெத்தட் நீ பண்ணு, உனக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் சொன்னேன்னா கண்டிப்பா அவங்களால அதை ப்ராப்பரா எழுதவே முடியாது. ஒரு சில பேருக்கு கற்பனை பண்ணவே முடியாது. அவங்க கிட்ட போய் நான் விஷுவல் பண்ணு அப்படின்னு சொன்னா அவங்களால ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில பேர் லாஜிக்கா கேள்வி கேட்கக்கூடியவங்க, அவங்க கிட்ட போய் மந்திரத்தை பண்ணு உனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொன்னா அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஒரு சில பேர் ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் ரொம்ப ஹார்ட் ஒர்க் எடுக்கவா மெத்தட்ஸ் கொடுத்தா அவங்களும் பண்ண மாட்டாங்க. ஸோ மெத்தடை பொறுத்தளவுக்கு எப்படி நீங்க சூஸ் பண்ணா, நீங்க எந்த மாதிரி எந்த மெத்தட் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல மெத்தடை நீங்க சூஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அதுல சக்சஸ் கிடைக்கும். அண்ட் செகண்டரி, எல்லாருக்குமே இன்ஸ்டன்ட் ரிசல்ட்டுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்துச்சுன்னா அந்த பிரச்சனைக்கான ரீசன் என்னன்னு கண்டுபிடிச்சு சரி பண்ண பார்க்கணும். அதை விட்டுட்டு நான் இன்ஸ்டண்டா எனக்கு இப்போதைக்கு அது போனா போதும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, அதுல நீங்க தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப அந்த பிரச்சனை அமுங்கினாலுமே பிறகு பல மடங்கு வீரியத்தோட அந்த பிரச்சனை வரும். அன்னைக்கு அது ரொம்ப பெரிய பிளாஸ்ட் ஆகி நீங்க பெரிய பிரச்சனையில சிக்குவீங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு ப்ராப்ளம் வரும்போது அந்த ப்ராப்ளத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ப்ராப்ளத்தை எதிர்கொள்றது தான். ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னா அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளுங்க. அந்த பிரச்சனை ஏன் வந்துச்சு, எதனால வந்துச்சு அப்படிங்கிற தீர ஆராய்ச்சி பண்ணீங்கன்னா அதன் பிறகு அந்த பிரச்சனை திருப்பி வராமல் உங்களால பார்த்துக்கொள்ள முடியும். ரிலேஷன்ஷிப்ல தான் இது ரொம்ப அதிகமா வருமே. ஒரு சில பேர் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்றாங்க, ஒரு 2 நாள் பேசாம இருக்காங்க, நீங்க ஒரு மெத்தடை பண்றீங்க, அன்பிளாக் பண்ணி பேசுறாங்க, அப்பாடி முடிஞ்சு போச்சு இதோட அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும், இப்ப 2 நாள் அடுத்தது 2 வாரமா மாறும், 2 மாசமா மாறும், அப்புறம் லைஃப் லாங் கட் ஆகும். ஸோ இப்பயே நீங்க என்ன பண்ணணும், அதுக்கு சொல்யூஷன் என்ன, எதனால இப்படி நடக்குது அப்படின்னு பார்த்து இனிமேல் அந்த ப்ராப்ளம் ஒன்ஸ் அகைன் உங்க லைஃப்ல வராம நீங்க பண்ணிட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு பிளாக் ஆகாது. இதை புரிஞ்சு நடந்தீங்கன்னா போதுமானதா இருக்கும். இதைத்தான் நான் எங்களோட ஃபோன் கன்சல்டன்ட் சொல்றேன். ஸோ ஃபோன் கன்சல்டன்ட் அட்டன் பண்ண முடியாதவங்க இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதுமானதா இருக்கும். ஜஸ்ட் இதுதான் அதில் பெருசாவே கொடுக்குறது, வேற ஒன்றும் இருக்காது. இன்னைக்கு நம்ம பண்ண போற மெத்தட் எப்படிப்பட்டதுன்னா, எனக்கு பாத்தீங்கன்னா அதிகமா மெத்தட்ஸ் பண்ணா ரொம்ப நெகட்டிவா வந்துட்டு இருக்குங்க. நான் மெத்தட் பண்ணணும்னு நினைக்கும் போது நெகட்டிவா வந்துட்டு இருக்கு. மெத்தடுக்கு நான் உட்காரும் போது எனக்கு தேவையில்லாத தாட்ஸ் வருது.
அந்த நேரத்தில் தான் எனக்கு ரொம்ப நெகட்டிவாக தோண ஆரம்பிக்குது, எனக்கு மேலும் மேலும் நெகட்டிவாக தோணுது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மெத்தட் பண்ணலாம். செகண்ட், நான் ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கிறேங்க, எனக்கு அதிகமாக டைமே கிடைக்காதுங்க, நான் என்ன பண்ணலான்னா நீங்களும் இந்த மெத்தட் பண்ணலாம். தேர்டு, எனக்கு நம்பிக்கையே கிடையாதுங்க அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எதை பண்ணுறதுனாலும் நம்பிக்கையோட பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்விட்ச் வேர்டு மெத்தட். ஸ்விட்ச் வேர்டு அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட்டு நம்ம தமிழ் மந்திரங்கள் மாதிரி தான். இப்போ மந்திரங்கள் எப்படி உருவாச்சு, ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்லி அதுக்கு சக்தி ஏற்றி வச்சுருக்காங்க. நம்ம அதே ஃப்ரீக்வன்சியில் சொல்லும்போது அது பவர் ஆகும். அதே போல் தான் ஸ்விட்ச் வேர்டும். ஸ்விட்ச் வேர்டு வந்து பார்த்திங்கன்னா சில வார்த்தைகளை கோர்வைகளாக இணைச்சி அந்த வார்த்தைகளை திரும்ப 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 சொல்லி சொல்லி அதுக்கு சக்தி ஏற்றி வச்சுருக்காங்க. அந்த வார்த்தைகளை நம்ம வந்து பார்த்திங்கன்னா தினமும் மனதை ஒருநிலைப்படுத்தி அமைதியாக சொல்கிறோன்னா சொல்லலாம். இல்லையா, ரெண்டாவது வகை இருக்குது. உங்கள் ரெகுலர் லைஃபோட அதை ஒன்றா மாற்றிடலாம். அது என்ன ரெகுலர் லைஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதுலாம் சும்மா விளையாட்டுக்காவது நீங்கள் இதை சொல்லிகிட்டே இருங்க. ஜஸ்ட் இது நீங்கள் சொல்ல 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 இது பயங்கர ஸ்பீடாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக யூஸ் பண்ணுன்னா, உங்கள் மேலே நீங்கள் லவ் பண்ண பர்சன் இப்போ உங்கள் மேலே ரொம்ப கடும் கோபத்தில் இருக்காங்க, உங்களை எல்லாத்துலேயும் பிளாக் பண்ணிட்டாங்கன்னா இதை பயன்படுத்துனீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் இது பர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது, இது டெம்பரவரி தான். ஒன்ஸ் அவங்க பேசிட்டாங்கன்னா எதனால அவங்கள பிளாக் பண்ணாங்க, எதனால அவங்க கடும் கோபத்துக்கு மாறினாங்கன்னு தெரிஞ்சு அதை சரி பண்ணி அகைன் பிளாக் பண்ணாமல் நடந்துக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டு என்ன வேர்டுன்னு கேட்டிங்கன்னா, ரீச் பிட்வீன். உங்கள் பேரும் அவங்க பேரும் சேர்த்து டுகெதர் டிவைன். இதுதான் உங்களுக்கான மந்திரம். அகைன் நான் சொல்கிறேன் பாருங்க, ரீச் பிட்வீன் உங்கள் ரெண்டு பேர்த்தோட பேர் டுகெதர் டிவைன். இதை திரும்ப 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 மனசுக்குள்ளே சொல்லிகிட்டே இருங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்க. நீங்கள் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறீங்களா அப்போ சொல்லுங்கள். நீங்கள் ட்ரைவ் பண்ணிருக்கீங்க, ரொம்ப ஃப்ளாட்டான ரோடு, ஸோ நீங்கள் பெருசாக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை, லைக் க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு ஓட்டுற அளவுக்கு இருக்குது, அந்த மாதிரி இடத்துல இதை சொல்லிகிட்டே இருங்க. ஜஸ்ட் ஒரு பிடிச்ச பாட்டு கேட்டிருக்கீங்க, சும்மா ஏதோ ஒன்று வளர்றதுக்கு இதை பண்ணுங்கள். ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்க, அதை ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் பண்ணலைன்னா அந்த டைமில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃப்ரீ டைம் எப்பெல்லாம் கிடைக்குதோ மனசுக்குள்ளே ரீச் பிட்வீன் உங்கள் ரெண்டு பேர்த்தோட பேர் சொல்லிட்டு டுகெதர் டிவைன் இதை வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப 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 சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா இது ஹைலி பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இதை நீங்கள் ஒரு வேலையாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ டைம் தான் சொல்லணும், இந்த நேரத்தில் தான் சொல்லணுங்கிறத விட்டுட்டு உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிட்டு வந்துட்டுருங்க. உங்கள் மனசுலேயே இது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உண்டு பண்ணும். இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுங்கிறது சொல்கிறேன். இதை நீங்கள் சொல்ல சொல்ல என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் மனசில் அவங்க உங்ககிட்ட பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை பதிய வச்சிடும். உங்கள் மனமும் அவங்க மனமும் ஒரு வேவ்ஸில் கனெக்ட் ஆகும். நம்ம எல்லாருமே டெலிபதி கேள்விப்பட்டுருவீங்களா, அந்த மாதிரி அவங்க மனதுக்கு போகும். அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சரி நம்ம பேசி தான் பார்க்கலாமே அப்படின்னு உங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படியே அவங்க கால் பண்ண பிறகு அகெயின் அவங்கள திரும்பி கோவப்படுத்தாமல் நீங்கள் பண்ண தவறுகளை ஒத்துக்கிட்டு சரி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லபடியாக போகும். ஆல் தி பெஸ்ட்.